நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த நர்சிங் அசிஸ்டன்ட் ஜாப்க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹலோ கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ எம்ஆர்பி அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து நேற்று நர்சிங் அசிஸ்டன்ட் ஜாப்க்காக புதிய நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. வேகன்சி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 999. சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15,000லேருந்து 58,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னையிலேருந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்தே அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எண்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா February 8 வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள், யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத ஃபுல் டீட்டெயில்ஸை நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நோட்டிஃபிகேஷன் நேற்று தான் வந்திருக்கும். ஸோ என்ன போஸ்ட் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நர்சிங் அசிஸ்டன்ட் கிரேட் 2 போஸ்ட்டு. சேலரி முன்னாடியே சொன்ன மாதிரி அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் சேம் சேலரி தான் 15,700லேருந்து 58,100 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ வேகன்சி 999 சொல்லிட்டேன் இல்லையா, அந்த வேகன்சி இங்கே ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா இங்கே ஜென்ரல், பிசி, அந்த எஸ்சி, எஸ்டி எல்லாமே உங்களோட கம்யூனிட்டி பேஸ்ட் ரிசர்வேஷன் இங்கே வந்துட்டு. அது இல்லாமல் நீங்கள் உமன், விடோவாக இருக்கீங்க, இல்லை டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன், இல்லை பிஎஸ்டி இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான செப்பரேட் நோட்டிஃபிகேஷன், அதாவது செப்பரேட் ரிசர்வேஷனுமே கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக எவ்வளோ நோட்டிஃபிகேஷன் படி மொத்தமாக எவ்வளோ வேகன்சி பார்த்தீங்கன்னா 999 வேகன்சி. அது இப்படி தான் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனோட அஃபிஷியல் டீட்டெயில்ஸ் அண்ட் அப்ளையோட அஃபிஷியல் டீட்டெயில் வந்து நான் வீடியோ எண்டில் கொடுக்குறேன். அதை பார்த்து இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ட் டேட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி February 8 தான் வந்து இதோட எண்ட் டேட். அதே மாதிரி பே ஸ்கேலுமே நான் முன்னாடி சொல்லிட்டேன் 15,000லேருந்து 58,000 வரைக்கும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதுக்கான மேக்ஸிமம் ஏஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 வயசுக்கு மேலே இருக்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். என்னென்ன கம்யூனிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, பிசி, பிசிஎம், எஸ்சிஏ, எம்பிசி, டிஎன்சி. ஓசிக்கு மட்டும்தான் வந்து ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 34 கொடுத்துருக்காங்க. அதிலே டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா 44 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். டிஸ்பியூட் விடோ, அதாவது விதவைகள் அந்த கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் ஓசிக்கு கிடையாது. மீதி யாருக்கும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டே கிடையாது, மீதி எல்லா கம்யூனிட்டிக்கும். அடுத்தது குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th கம்பல்சரி முடிச்சிருக்கணும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கவர்மெண்ட் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்லேருந்து நர்சிங் அசிஸ்டண்ட்டுக்கான ட்ரைனிங் கோர்ஸ் முடிச்சு அதுக்கான சர்டிஃபிகேட் வச்சிருக்கவங்க மட்டும் தான் இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறது சொல்லிட்டாங்க. யார் யாருக்கெல்லாம் சர்டிஃபிகேட் இருக்கோ, யார் யாரெல்லாம் 10th முடிச்சுட்டு அந்த சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்களோ அவங்க எல்லாருமே இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதுதான் வந்து மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். அடுத்தது வந்து எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்க போகுது. ஆக்சுவலி இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எக்ஸாம், இன்டர்வியூ உங்களுக்கு எதுவுமே கிடையாது. உங்களோட சர்டிஃபிகேட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண சர்டிஃபிகேட்டோட மார்க் வந்து 60% எடுத்துப்பாங்க. பேலன்ஸ் 40% பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th எஸ்எஸ்எல்சி முடிச்சிருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த மார்க் வந்து 40%, மொத்தம் 100%. இது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு யார் ஹையஸ்ட் மார்க் இருக்காங்களோ அவங்களுக்கு ஜாப், அவ்வளோதான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, டிஏபி, டிடபிள்யூவாக இருந்தீங்க அப்படின்னா ₹300 நீங்கள் ஃபீஸ் கட்டணும். அதர் கேண்டிடேட்ஸ் எல்லாருமே ₹600 வந்து இந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு உங்களோட ஃபோட்டோ, உங்களோட சிக்னேச்சர் எல்லாம் கொடுத்து ஆன்லைனில் தான் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். பேமெண்ட்டுமே வந்து மோஸ்ட்லி ஆன்லைன்லேயே தான் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ அது இல்லாமல் முக்கியமான விஷயம், இதுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட் அப்பப்போ ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஸோ இதுதாங்க உங்களோட அஃபிஷியல் வெப்சைட். இந்த அஃபிஷியல் வெப்சைட் வந்து mrb.tn.gov.in அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள். இல்லை வெப்சைட்டோட லிங்க் வந்து அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், நோட்டிஃபிகேஷன் அண்ட் எப்படி அப்ளை பண்ணுறது அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த நோட்டிஃபிகேஷன் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஃபைல் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு வருது. ஸோ அதனால தான் நான் வந்து லிங்காகவே உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கு, அதே மாதிரி எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்க எம்ஆர்பி வெப்சைட்லனா ரிஜிஸ்டர்ட் கேண்டிடேட் கொடுங்க. இப்போ நியூ ரிஜிஸ்டர்னா நியூ யூசர் கொடுத்தீங்கன்னா அந்த நியூ யூசருக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணணுமோ அது எல்லாமே கேட்கும். அதில் முக்கியமாக உங்களோட மெயில் ஐடியும் உங்களோட ஃபோன் நம்பரும் கரெக்டாக கொடுங்க. ஏன் அப்படின்னா இந்த மெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பருக்கு தான் ஃபர்தர் அப்டேட்ஸ் எதாக இருந்தாலுமே அவங்க வந்து உங்களுக்கு தெரிவிப்பாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மு. ஸோ நர்சிங் அசிஸ்டன்ட் கிரேட் 2க்கு தான் நீங்கள் இப்போ அப்ளை பண்ணுறீங்க. உங்களோட நேமு, நேஷ்னாலிட்டி, ஜெண்டர்,
அதே மாரி உங்களோட இமெயில் ஐடி, உங்களோட மொபைல் நம்பர், பாஸ்வேர்ட் வந்து என்னமோ இப்ப நியூவா நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுனால உங்கள்ட்ட பாஸ்வேர்ட் கேட்கும். அந்த பாஸ்வேர்ட் குடுத்துட்டு, இங்க டேட் ஆஃப் பர்த் குடுத்துட்டு, இந்த கேப்ச்சா தெரியுது பார்த்தீங்களா? இது இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு சப்மிட் குடுத்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் அந்த ஜாப்க்கான ஃபீஸ் பேமெண்ட் அந்த டீட்டெயில்ஸ் தான் கேட்கும். அந்த ஃபீஸ் பே பண்ணி நீங்க எப்பயும் போல ஆன்லைன்ல பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஜாப்க்கு வந்து எல்லாருமே கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இத பத்தி வேற ஏதாச்சும் எம்ஆர்பி ரிலேட்டடா ஜாப் வேணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நான் கண்டிப்பா ஷேர் பண்றேன். ஆல் த பெஸ்ட் எவரிஒன். பாய் பாய்.